அதை அத்தனையும் என்னாவால் அறிந்தபடி நாங்கள் பாட பாட வெங்கோட்டு நாதரையில் மிக வடைத்த அப்படி இந்த கஞ்சோர் புடவையுற்றன் மேலே முகமல் காப்புதாமி கல்லினான் வழியால் என்னை பழகநல்லூர் தண்ணி ஆமா மணிபோ நகைத்து வீசி மறையவல் வழிய வேண்டும் சரி காலைகள் பலது தென்னை கடுவன தண்ணி நீங்க நீதான் கதையை கூட நெடியுமா முகமல் காப்புதாமி இசையதையும் போல என்னபடி நாங்கள் பாட ஆமா கதைக்கு மல வழி வாங்கி கரையாள தனை வதைத்த சரி இசைக்கு கதை நாங்கள் பாடையில் கரி முகமல் காப்புதாமி நாடானே நாடனிலே நாடனிலே இவ்வளங்கள் ஒரு இங்கு அமைக்கப்பட்டதுதான் அன்னகிரி என்று சொல்லக்கூடிய நன்னகரம். அன்னம் என்றால் சோறு, கிரி என்றால் மலை,
அப்படியானால் சோற்றால் மடையடைக்கும் சோழவள நாடு என்று சொல்லுவார்கள். ஆமா, அந்த அன்னகிரி என்று சொல்லக்கிற நகரத்திலே சரி, அம்மையப்பர் கோவில் என்று இருக்கிறது. அதாவது சிவன் சக்தி ஆலயம். ஆலயத்தை சுற்றி 60 பிராமணர்கள் அகரம் கட்டி வாழ்ந்து வருகிறார்கள். சரி, இதுல எல்லோருக்கும் தலைமை பொருந்தியவர் தான் சிவபாப்பா என்ற பிராமணர். ஏன்னா கூட்டோடு இருந்தா அதுக்கு கண்டிப்பா தலைவராட்டு ஒருத்தர் இருப்பாங்க. உண்டுல்ல? அதே போலதான் அந்த அன்னகிரி வட்டணத்தில் சிவபாப்பான் என்று சொல்லக்கூடிய வேதியனானவன் தலைமை பாப்பானாக இருக்கின்றான். சிவ ஆகிய என்ற பெண்ணை மனமடித்து இவருடைய வேலை வந்து அந்த கோயிலை பூஜை வைக்கக்கூடிய வேலை. ஆமா, தினந்தோறும் பூஜை செய்து வருகின்றார். சரி, அழகான ஆண் குழந்தை பெற்றெடுத்தால் சிவாய் அம்மையானவள். சரி, பெற்றெடுத்த குழந்தைக்கு வேதியன் என்று திருநாம பேரிட்டார்கள். சரி, பேரிட்டு வளர்த்தோருக்கு நாளையிலே அதே அந்த அம்மையப்பர் கோவிலே சதுராடி வருகிறது. யார் என்று பாருங்கள். செப்பமுடனே சிவகாமி தாதி அவளோ அவளோ பணிவிடை செய்தார். செப்பமுடன சிவகாமி தாசி அவளோ அவளோ ஏன் நித்திரம் போலவே நித்தமும் யோசிய செய்தார். 40 தனிக்கு முதல் தாரே தாசி நாகத்தொழில்களின் நாடகம் ஆடவன் சதுராடி வருகின்றால் சிவகாமி என்று சொல்லக்கூடிய தாசி பெண்ணானவள். அந்த பெண்ணுக்கு வயது 40க்கு மேலாகிறது. சரி, அப்படி இருக்கு இவங்க வந்து 40 பேருக்கு மூத்தவங்க. கோயில்ல சதுராடுறது இவங்க வேலை. அதாவது தேவதாசி குலத்தை சேர்ந்தவர்கள். அப்படி நாட்டியமாடி வரக்கூடிய வேளையிலே அழகான ஆண் குழந்தை பெற்றெடுத்து பெற்றெடுத்த குழந்தைக்கு திருநீலகண்ட நட்டவன் நீ பெயரிட்டார்கள். தன்னுடைய குலத்தை சார்ந்த பெயரை அந்த குழந்தைக்கு அழகாகவே சூட்டுகின்றார்கள். நட்டுவன் என்று சொன்னா மரணம் கட்டக்கூடிய தொழில், அதாவது அவங்களுடைய குல தொழில் சார்ந்து குழந்தைக்கு அப்படியே பெயர் சூட்டுகின்றார்கள். சரி இருக்கு. ஆனா இந்த அம்மாவுக்கு எல்லாருக்கும் முதலாவது ஆண் குழந்தை பிறந்தா சந்தோஷம், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எல்லாரும். ஆனா இவங்களுக்கு சந்தோஷம் இல்ல. ஏன் இல்ல? நாதி குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஆண் குழந்தை விட பெண் குழந்தை மீது மோகம் அதிகம். ஏன்னா பெண் குழந்தை இருந்தால்தான் அவங்களுக்கு குலமானது அப்படியே மறுபடி வம்ச வசமாக அப்படியே தலைத்து செல்லும். ஆமா, அதனாலதான் அவங்க அப்படி கேக்குறாங்க. ஆமா, இப்படி சரி பெண் பிள்ளை இல்லை என்ன கவலையோடு ஆமா இருந்தாலே சிவகாமி அப்போதே நாளே சிவகாமி அப்போதே தலை தரத்தாக மறந்த போலே மகள் வேறு எல்லாவே மறந்த போலே மகள் வேணும் என்னவே சிவகாமி வாடினாள் சிவகாமி வாடினாள் சிவகாமி வாடினாள் மனது நொந்து சிவகாமி வாடினாள் இருந்தது பலனென்று இல்லை
படிவாகவே சிவகாமி அம்மையானவை பெண்பிள்ளை இல்லை என்ற கவலையோடு சரி கோவிலில் சென்று இந்த அம்மா நாட்டியாடுறதும் ஆடாமல் இருக்கிறதும் குறைகிறதவம் செய்து வருகின்றாள். சரி அறிந்த பார்வதி பகவான் அருளார் ஆ, மீண்டும் அந்த சிவகாமி அம்மையானவள் பார்வதியுடைய ஆலோசனைப்படி வயது குறைவாக மழையில் அதிகமாக அழகான ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்தாள். நான் சந்தோஷம். அப்படி பெண் பிள்ளை பிறந்தவுடனே சரி பெண் பிள்ளைதான் பெண் பிள்ளைதான் பெண் பிள்ளைதான்